அட்சய திருதியை 20/4/2026 திங்கக்கிழமை தாங்க அட்சய திருதியை வருது. என்ன பொருள் வாங்கலாம்? போன வருஷம் நம்ம இதே நாளில் ஒரு ஷார்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோம். காசே இல்லாமல் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப அன்பு, ஒரு மில்லியன் கணக்கில் அந்த ஷார்ட் வீடியோ போச்சு. அதை ரொம்ப பேர் கமெண்ட் என்னங்க கருவேப்பிலை வாங்கினா தங்கம் சேருமா அப்படிலாம் கேட்டாங்க. அன்பு உறவுகளே, இந்த நாளில் நம்ம தங்கம் வாங்க முடியாது. காசு அந்த அளவுக்கு நமக்கு இல்லை. காசு இருக்கிறவங்க வாங்கலாம். இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னா, மங்கள பொருள் ஒரு பக்கம் வாங்கினாலும் இந்த கருவேப்பிலை எப்படி காய்கறி வாங்கும்போது 2 கருவேப்பிலை கொடுப்பாங்க. அதான் காசே இல்லாமல் கருவேப்பிலை வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. கருவேப்பிலை மட்டும் தனியாக கேட்டால் ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்தா நமக்கு கிடைக்கும். எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள். உங்கள் வீட்டில் தங்கத்தை நீங்கள் குமிச்சு வச்சுருந்தாலும் ஒரு சமையல் பண்ணும்போது கருவேப்பிலை இல்லை அப்படின்னா, லட்சக்கணக்கான தங்கம் இருந்தால் கூட அந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலை இல்லைன்னா சமைக்க முடியாது இல்லையா? அப்போது தங்கத்தை விட அதிகமான மதிப்பு எதுக்கு இருக்குது பார்த்தீங்களா? கருவேப்பிலைக்கு தான் இருக்குது. ஏன்னா உணவு தானுங்க ஒருத்தருக்கு முக்கியம். அந்த ருசி போயிடுமே, டேஸ்ட்டு போயிடுமே. கருவேப்பிலை இல்லாமல் சமையல் நல்லாவே இருக்காது. அப்போது நீங்கள் அட்சய திருதி அன்று கருவேப்பிலை கண்டிப்பாக வாங்கி உங்களுடைய சமையல் அறையில் வைங்க. அந்த சமையலை வாங்கின கருவேப்பிலையால் சமையல் செய்யுங்க, நல்லது நடக்கும். இதை விட ஒரு தங்கம் எதுவுமே இல்லை. போன வருஷம் இதை வாங்கினவங்களுக்கு இந்த வருஷம் 1 கிராமாவது வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் வாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக 1 கிராமாவது தங்கம் வாங்குவீங்க. நன்றி.